அப்பா எப்பா எங்க படுக்குறீங்க? மணி 11 ஆகுதுல, அப்புறம் படுக்காம? இன்னைக்கு சண்டே, எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஃப்ரீயாவே இல்ல காலையில இருந்து. ஆனா இந்த படத்துக்கு கூட்டிட்டு போயே தீருவேன்னு ஒத்த கால நின்னு கூட்டிட்டு போயிட்டு படத்துக்கு ரிவ்யூ போடலன்னா எப்படி? இப்ப போட்டுருணுமா? கண்டிப்பா இப்ப போட்டே தீரணும். அப்படிப்பட்ட படம். நீ என்ன சொல்ற? சரி, ஓகே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம நெல்லை ஹாப்பி கப்புள் சேனல்ல எந்த படத்தோட ரிவ்யூ கொடுக்க போறோம் தெரியுமா? கல்கி. சரி, நான் தான் படம் நல்லா இருக்குன்னு சொன்னல. நீ என்ன சொன்ன? நல்லா இருக்குமாப்பா, நல்லா இருக்குமான்னு கேட்டேன். ஆமாப்பா, நம்ம ரிவ்யூ வந்து நார்மலா நம்ம பார்த்துட்டு வந்ததை வச்சு கொடுக்குறோம். ஆனா நிறைய பேர் இந்த சேனல்ல கொடுக்குறவங்க எதை நம்பி, அவங்க சொல்றதெல்லாம் நம்பி படத்துக்கு போனோம்னு வையேன், பாதி படத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பாதி படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்றாங்களே. அதனால இன்னைக்கு போயே தீருமோ, உனக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். ஆனா செம படம், எக்ஸலன்ட் படம். கண்டிப்பா. படம் வந்து மகாபாரதத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்க. எங்க இருந்து? மகாபாரதம். சின்ன வயசுல நம்ம டிவி எல்லாம் பாத்துருப்போம்ல, மகாபாரத் அப்படின்னு அப்படிதாங்க ஆரம்பிக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியாரோட பையன் வந்து அமிதாப் பச்சன், அவர் நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர்ல. என்னடா இந்த ஃபேஸ் எங்கேயோ பாத்திருக்கோமே அப்படின்னு பாத்திருப்போம். அப்புறம் தான் பார்த்தா அது என்ன பண்ணிருப்பாங்க, ஏஐ டெக்னாலஜில துரோணாச்சாரியோட பையன் அமிதாப் பச்சனை மாதிரி காட்டி சூப்பரா பண்ணிருப்பாங்க. அங்க இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அங்க வந்து அவருக்கு ஒரு சாபம் கிடைக்குது. என்ன சாபம்னா, கிருஷ்ணர் வந்து சாபம் கொடுக்கறாரு, உனக்கு வந்து சாகா வரம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இருக்கிறதுலே கொடுமையானது சாகாம இருக்கிறது தான். அதுக்கு பரிகாரமே கிடையாதா, எனக்கு அதுக்கு விமோச்சனமே கிடையாதான்னு சொல்லி கேட்கும்போது, 6000 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து கல்கி அவதாரம் எடுப்பேன், அப்ப வந்து நீ வந்து உனக்கு வந்து அப்போ விமோச்சனம் கிடைக்கும், அப்ப என்ன காப்பாத்துற இது வந்து உனக்கு கிடைக்கும், அப்பதான் உனக்கு இந்த இது போகும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து கட் பண்ணோம்னா எத்தனை வருஷம் தாண்டி 6000. நாங்க கூட பயங்கரமா பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், பயங்கரமா இருக்கும் போலன்னு நினைச்சு பார்த்தோங்க. கடைசியில பார்த்தா வண்டி எல்லாம் பறக்குது. நம்ம காரையாறு பாவனாசம் போகும்போது தண்ணியில அப்படி கை விட்டே போவோம், போட்டு போகும்போது அதே மாதிரி ஒரு பையன் வந்து அப்படி போயிட்டு இருக்கும், மணல்ல கை விட்டே போவான். பார்த்தா தண்ணி இல்ல, தண்ணி இல்லாம மணல்ல பஞ்சம். அப்புறம் எப்படி இருக்கும், அதுவும் காட்டினா எந்த ஊரை காட்டினாங்க, அதுவும் காசியில போய் இறங்குறதா காட்டுறாங்க. அப்ப காசிக்கு போனா எல்லாரும் நல்லா இருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு பார்த்தா காசில அந்த கோயிலும் இல்ல. 6000 வருஷத்துக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்குது, ஒரு பாலடைஞ்ச இது மாதிரி இருக்குது. ரொம்ப பஞ்சத்துல இருக்கிற மாதிரிதான் காட்டுறாங்க. அதுல வந்து டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிபெல்னு ஒரு டீம் இருக்கு, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போறதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்ம ஏதோ அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லங்க, வேற காம்ப்ளெக்ஸ். நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். அது எப்படி இருக்கும் தெரியுங்களா, பிரமிட் அப்படியே கவுத்தி போட்ட மாதிரி ஒரு அப்படி தக 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 தகன்னு இருக்குது, கோல்டு கலர்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸுக்கு போறதுக்கு தான் எல்லாரும் பணம் சேர்க்கிறாங்க. அங்க போறதுக்கு எவ்வளவு வேணும்னா 1 மில்லியன் வேணும். 1 மில்லியன் கொடுத்தா மட்டும்தான் உள்ள போக முடியும். என்னடா இருக்கு அப்படி அந்த காம்ப்ளெக்ஸ்லன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா, நம்ம தண்ணி, மரம், செடி, கொடிகள், இயற்கை, நமக்கு தண்ணி கஷ்டம் இல்லாம கிடைக்குது, காத்து, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன், அப்புறம் வந்து கடல், நம்ம வந்து பச்சை பசேல்னு பாக்குற அந்த செடி கொடிகள், இது எல்லாமே உணவு உடையில இருந்து எல்லாமே இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. 6000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு 1 மில்லியன் கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க போச்சு இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, சுப்ரீம்னு ஒருத்தர் இருக்காரு. யாரோரு? நம்ம உலக நாயகன் கமலஹாசன். பாக்கதான் ரஜினி மாதிரி இருக்குன்னு பார்த்தா பேசுறது கமல் மாதிரி இருக்கு. ரஜினி மாதிரியும் பேசுவேன். நீங்க போலாமா? பார்த்தா கமலஹாசன் காட்டுறாங்க, மிரண்டுட்டோம் நாங்க. அவரு ஒரு சீன், 2 சீன் தான் வராரு படத்துல. கிளி 2 சீன் தான், 2 சீன் தான், வேற லெவல். ஆனா அவரை என்ன விஷயத்துக்காக அவரை காட்டுறாங்க என்னன்னு ஒண்ணுமே புரியல. பட் என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஏஜ்டா இருக்காரு, அவரை வந்து மறுபடியும் இளமையா கொண்டு வர்றதுக்கு ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. கன்சீவா இருக்க லேடிஸ், வயிற்றுல இருக்க
குழந்தைகிட்ட இருந்து எடுக்கப்படுற சீரம், அந்த சீரம் தான் வந்து இவரோட மெடிசன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தர் இது பண்ணி அது எதுவுமே இவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆக மாட்டேங்குது, ஃபுல் ஃபிளெஜ்டா அவருக்கு வந்து இளமை. இதுல என்ன விஷயம்னா அந்த சீரம் எடுத்தா அந்த லேடிஸ் செத்து போயிடுறாங்க. ஆமா, இது வரைக்கும் எடுத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை பார்த்தாலே பயமா இருக்கு. தீபிகா படுகோன் வந்து நெகட்டிவ் தான் வந்திருக்கும், என்னடா ஹீரோயின் என்ட்ரியே இல்லையேன்னு பார்த்தா அவங்க தேடிட்டு இருக்காங்க. 150 நாள் கடந்த ஒரு பெண்ணோட சீரம் வேணும், அப்பதான் அவர் வந்து உடம்பு சரியாகுங்கிறதுனால அவர் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு 150 நாள் வந்து கிராஸ் பண்ணி கன்சீவா இருக்குது, ஆனா நெகட்டிவா இருக்கும். ஸோ கடைசி வாட்டி செக் பண்ணும்போது இவா தான் அதுக்கு ஃபிட் ஆனாலும் தெரிஞ்சிருது. ஆனா இந்த ரிபெல்னு ஒரு டீம் இருக்கு பாருங்க, அந்த டீம் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து காப்பாத்துனாங்க. ஏன்னா கடவுள் பிறக்க போறாங்க. தீபிகா படுகோன் வயித்துல இருக்கிற அந்த சிசு வந்து ஒரு கடவுள் கல்கி அவதாரமா எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. இந்த உலகத்துக்கு மாற்றம் வரும் அப்படின்ட்டு. இதுல நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் கொஞ்சம் டல்லு தான். ஆனா அமிதாப் பச்சன் வராருங்க, 8 அடி ஹைட்ல வர காட்டுறாங்க. அவர் ஏற்கனவே 6 அடிக்கு மேல இருப்பாரு. இந்த படத்துல வர அவரை 8 அடிக்கு காட்டியிருக்காங்க. ஃபைட்லாம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து எக்ஸலண்டா இருக்கும். அவர் அடிக்கிறதெல்லாம் என்ன ஏல பண்ணிருக்காங்க, ஓகே சிஜில, ஆனாலும் ரொம்ப ரியலா இருக்கும். அதாவது மேட் மேக்ஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல ஒரு இதுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டைல் இருக்கு. நம்ம இந்தியன் சினிமாவா இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படம் ஸ்டார் வார்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கு ஈக்குவலான ஒரு சிஜி ஒர்க்கு, ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்கும். அதுவும் அமிதாப் சார் வந்து நம்ம பாக்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பண்ற ஃபைட் மூமெண்ட்லாம் அடிச்சு தூள் பண்ற. பிரபாஸ்லாம் அரண்டு போயிருவாரு. ஐயோ கிழவா அப்படின்ற கண்டிஷன்ல தான் அடிப்பாரு. ஆனா அமிதாப் பச்சன் சூப்பரா அவரோட இதை வந்து காட்டியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அமிதாப் பச்சன் வந்து அப்படியே எல்லாருக்குமே ரெஜிஸ்டர். இப்ப இருக்க எங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பெருசா அவரை பத்தி தெரியாது. சோ இனிமே போய் பாப்பாங்க அவர் யாரு என்னன்றது. சோ அது வந்து அமிதாப் பச்சன் ஃபுல் ஃபிலிமே அழகா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது கூட நாங்க 2 பேரும் திரும்பி மூஞ்சி பார்த்தோம். நம்ம வேற ஒரு பில்டப் கொடுத்துட்டோம், கல்வி பண்ண சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. இவன் மூஞ்ச வேற திரும்பி பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி இப்படி சீட்ல நெளிற மாதிரிதாங்க வந்துருச்சு கண்டிஷனு. அமிதாப் பச்சனும் இல்லைன்னு வைங்களேன், அதுவும் ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னாங்க பாருங்க, டிக்கெட் 150 ரூபா 3 பேருக்கு 450 ரூபாச்சா. அது போக இன்ட்ரோல நீ தானே இப்படி ஒரு படத்துக்கு கூட்டு வந்த, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தான் சொல்லி எனக்கு பழி வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு 460 ரூபா தரும். என்ன பர்கர்லாம் வாங்கி கொடுத்தேன் பார்த்துவோம், அதுக்கு ஒரு 460 ரூபா ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் எவ்வளோ ஆச்சு பாருங்க, கிட்டத்தட்ட நீங்கள் 1000 ரூபா கார் பாஸ் எல்லாம் சேர்த்து 1000 ரூபா டிக்கெட் செலவு பண்ணி போயிருக்கோம். ஸோ அப்படி போன படம் இது வந்து ஒர்த்தபிளா இருக்கும்ல, இல்லைன்னா நம்மளுக்கு ஒர்த்து 1000 ரூபா கொடுத்ததுக்கு ஒர்த்து. இப்போ ஒரு ஃபேமிலி போனால் 1000 ரூபா ஆயிடுது எப்படியும். ஸோ அதுக்கு ஒர்த்தபிளா படமா இருக்கணும், அவங்களும் எடுக்கணும்ல. ஸோ அதை பத்தி நம்ம வந்து ரிவ்யூ சொல்லலாம்ல, தப்பு இல்லையே. நம்ம காசு கொடுத்தா படம் பார்க்கலாம். கதைக்கு வரும். செகண்ட் ஹாஃப்ல அப்புறம் பாத்தீங்கன்னா தீபிகா படுகோனை காப்பாத்துறதுக்காக ஒரு டீம் கஷ்டப்படுது, அவளை தூக்கிட்டு போறதுக்காக ஒரு டீம் வருது. இதுல வந்து சண்டை போட்டதுல வந்து நீ இனிமே உள்ளேயே வர முடியாது, எதுக்குள்ள காம்ப்ளெக்ஸ்குள்ளே வர முடியாதுன்னு பிரபாஸ் பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அவன் கடைசியா ஒரு சான்ஸ் கேட்கிறாரு, நான் வந்து அந்த பொண்ணை உங்களுக்காக தூக்கிட்டு வந்து தரேன்னு சொல்லி ஒரு சான்ஸ் கேட்கிறாரு. சரின்னு கொடுக்குறாங்க. கொடுத்து அவரும் எப்படியோ ஒரு பையனை யூஸ் பண்ணி உள்ள போயிடுறாரு. போய் அங்கேயும் மறுபடியும் அகைன் ஃபைட்டு. அந்த இடத்துல ஒரு விஷயம் ரிவீல் பண்ணாங்க பாருங்க. என்னன்னா இவர் வந்து கையில ஒரு தடி வச்சிருப்பாரு. அந்த ஒரு பொண்ணு கேட்பா, கூட அமிதாப் பச்சன் கூட ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு இந்த தடி எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த தடி வந்து என் ஃப்ரெண்டோடது, இது வந்து அவன் கையில இருந்தா மட்டும்தான் அதுக்கு பவர் கிடைக்கும், வேற யார் கையில இருந்தாலும் பவர் கிடைக்காதுன்னு ஒரு ஸ்டோரி சின்னதா காட்டுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரிவீல் ஆகும். ஏன்னா அவ்வளவு பெரிய 8 அடி மனுஷனையே என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த சுப்ரீம் ஆட்கள் வந்து புடிச்சு பிளாக் பண்ணிருவாங்க, தீபிகாவை வந்து தூக்கிடுவாங்க. அந்த டைம்ல வந்து பிரபாஸ வந்து யாருன்னு ரிவீல் பண்றதுக்கு அந்த ஒரு இலை வந்து அதை டச் பண்ணி அந்த கை, அந்த ஸ்டிக் வந்து ஒரு கை பக்கத்துல இருக்கும், ஆனா இருக்காது. அந்த இலை பறந்தது ஸ்டிக்ல உள்ளது வெயிட் தாங்க ஒரு கையில டச் ஆகும். அப்ப அதை அப்படி பிடிப்பாரு பாருங்க, அப்போ அதுக்கு பவர் வரும்.
அந்த ஃப்ரெண்டே இவர்தான் அப்படிங்கிற மாதிரி அமிதாப் சொன்ன ஃப்ரெண்டே இவர்தான் அப்படின்னு சொல்லி ரிவீல் ஆகும். அப்ப யாரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிரபாஸ் என்ன கேரக்டரா இருந்திருக்காரு அப்படின்றத அங்கதான் ரிவீல் பண்றாங்க. எவ்வளவு ஏஐயா இருக்கட்டும், எவ்வளவு டெக்னாலஜியா இருக்கட்டும், என்ன மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் நம்ம பழைய அந்த தேர், அந்த கார் இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளவு கார் வந்திருக்கு. ஆனா அந்த தேர் வரும்போது அதோட தோற்றம், அதோட கம்பீரம் அப்படி வந்து நிக்கவும் அப்படியே புல்லரிச்சு. உண்மையிலங்க நீங்க தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். கிருஷ்ணர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, சூரியபுத்திரன் நீனு, உன் கையில இருக்க அம்பு வந்து அவ்வளோ வந்து வலிமையானது, தேர் ஓட்டுறது நானு, ஆனாலுமே நம்மளோட தேர் வந்து 2 அடி பின்னாடி போகுதுன்னா அப்போ எவ்வளவு வலிமையானவன் அந்த பக்கம் இருக்கா பாருன்னு சொல்லி. இதுதான் வந்து பிரபாஸோட என்ட்ரி. அது என்ன கேரக்டர்னு பார்த்தா கர்ணன். அது சொல்லும் போதுமே அந்த சீனோட இது கூஸ் பம்ப்ஸ் வருது. பயங்கரமான ஒரு ரிவீல். என்னடா படம் வர 2.5 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கே, படத்தை என்ன பண்ண போறாங்கன்னு. ஏன்னா அந்த சீன் ரிவீல் ஆகிற சீனே கிளைமாக்ஸ் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய கிளைமாக்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கமலஹாசனை காட்டுறாங்க, படம் காட்ட போறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஃபைட் இருக்க போகுது? இவ்வளவு பெரிய திரும்பி ஆல்ரெடி 2.5 மணி நேரம் போயிட்டு என்னடா யோசிச்சுட்டே இருந்தோம். தீபிகா படுகோன்ட்ட இருந்து ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு சொட்டு சீரம் கிடைக்கும். அந்த வயிற்றுல இருக்க குழந்தை கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு துளி சீரம். அது வந்து யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்கன்னா சுப்ரீம்ன்ற கமலஹாசன் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படின்னு மாறுவாரு பாருங்க. இந்த இதெல்லாம் தசாவதாரம் படத்துல கிளவி வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு அந்த ஒரு டிராப் உடம்புக்குள்ள போனா அப்படியே ஆளவந்தான் மொட்டா கமலஹாசன் மாதிரி இப்படி எஞ்சி நிப்பாரு. அப்படி கமலை பார்த்தோம் நம்மளுக்கு அப்படியே சிலுத்துட்டு அப்படி இப்பவும் இந்த காது கிட்ட எல்லாம் பயங்கரமா எனக்கெல்லாம் கால்ல அடிச்சு இப்படி சர்வனு ஏறி உச்சங்கள் வந்து முடிக்கிறது டிங்குனா அப்படி ஒரு புல்லரிப்பு. அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அதுல ஒரு பேசுவாரே, சுங்கம் வளர்த்த சோழனிடம் போய் சொல், சொன்னது இந்த ரங்கராஜ நம்பி என்று போய் சொல் அப்படின்னாரு. அதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்க. அந்த அதே மாதிரி ஒரு தமிழ்ல அவரு கமலஹாசன் சொல்லிருப்பாரு. கண்டிப்பா இல்ல, தசாவதாரம் எல்லாருமே பாத்திருப்போம். அதுல எவ்வளவு சூப்பர் சீன்ஸ் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சீன் வந்து யாருக்குமே மறக்க முடியாது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கு, அல்டிமேட். அதாவது அதுல ஒரு வில்லு இருக்கும். அந்த வில்ல வந்து யாராலையுமே டச் பண்ண முடியாது. ஆனா கடைசி சீன்ல அந்த வில்ல வந்து அவர் தொட போகும்போது எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சோம் என்ன நடக்க போதோன்னு. பட் அது அவர் தூக்கிட்டு அவருக்கு ஒரு விதமான கை, எத்தனை கை கால் வர்றத பாத்தீங்கன்னா அந்த அவங்க வச்சிருக்காங்க பாருங்க காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஒரு சிம்பிளும் போட்டிருக்கோங்க. என்னடா என்னதுன்னு பார்த்தா படம் பார்ட் 2ன்னு போட்டாங்க. எனக்கு வந்த கோபத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கூட்டு போனியா இல்ல தெரியாம கூட்டு போனியா? சத்தியமான தெரியாதுங்க, பாத்துட்டு இருந்தோன்னு இதை சொல்லலாங்க. இப்படி பிடிச்சா இல்ல, ஆனா அங்க வச்சு எங்க தெரியுமா அங்க பிடிச்சா இப்படி பிடிச்சாங்க. ஏங்க படம் அப்படி தெரியுமா? விடுமா விட்டுட்டு பேசுமா. இப்ப பாகுபலியாவது நமக்கு தெரியும், செகண்ட் பார்ட் இருக்குன்னு தெரிஞ்சு பார்க்க போனோம். இந்த படத்தெல்லாம் இப்படி தெரியாம பார்க்க போனோம். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படம் கிளைமேக்ஸ் பார்க்கலன்னா எனக்கு டென்ஷன் ஆகும். இப்ப அப்படிதான் ஆகுது. கல்கி 2 எப்போ வரும்? நாளைக்கு ரிலீஸ் ஆயிருமா, அடுத்த வாரம் வந்துருமா அப்படின்னு தோணுதுங்க. அந்த அளவுக்கு படம் வந்து எக்ஸலன்ட். கிளைமேக்ஸ்லாம் வந்து கண்டிப்பா உங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டு போய் தியேட்டர்ல போய் பாருங்க. டைரக்டர் யாருப்பா? டைரக்டர் வந்து நாகேஸ்வரி அவர் பேரு. எக்ஸலண்டா அந்த படம் பண்ணிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் சார். சந்தோஷ் நாராயணனா? ஆமா, அவரேதான் சார்பட்டா பரம்பரை, காலா, கபாலி அவர்தான் மியூசிக் பண்ணிருக்காரு. எக்ஸலண்டா மியூசிக் பண்ணிருக்காரு சார், வாழ்த்துக்கள். ராஜமௌழி வந்தாரு. ராஜமௌழி வந்தாரு. அப்புறம் வேற யாருன்னா பசுபதியில ஒரு காமெடி பண்ணவர் பாருங்க, வந்து எக்ஸலண்டா இருக்கும். அந்த இதுல ஐயா மணல்ல லீட்டு வரேன் ஐயா குப்பை யாருக்கு ஐயா அப்படின்னு. அந்த ஹெலன் ஒரு படத்துல ஒரு பொண்ணு வருவாங்க. ஹெலன் மலையாள படம் நீங்க பாத்துருப்பீங்க. ஹெலன் அதுல வர்ற பொண்ணு, அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. இது பான் இந்தியா மூவி இல்ல, அதனால அங்கங்க கஜ தூக்கி போட்டாங்க. ஒருத்தர தூக்கி போட்டுருந்தாங்க. படம் வந்து ஒர்த். சோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க நம்ம மக்களுக்கு பெரிய நன்றி. தொடர்ந்து எங்களோட ரீல்ஸ் பாருங்க, எங்களோட வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, நல்லா இருந்தா அவங்களே பண்ணிடுவாங்க. எல்லாரும் சொல்றாங்களே, ஒரு தடவை சொல்லி பாப்போமே. அப்பா அதுக்கா அப்ப சொல்லுமா, இன்னொரு முறை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.